அம்மா தாயே இப்படி வாருங்கள் அம்மா. நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் அம்மா. போன என் மகன் அங்கே காடகத்தில் பாம்பு கடித்து இறந்து விட்டார் அம்மா. பாம்பு கடித்து இறந்து விட்டார். ஆமா நேத்து தானே பிறந்தாங்க ரெண்டு சின்ன நீ ஒரு கிளட்டு போய் அது ஒரு கிளடி முத்தையா வேலவனதம் சென்றவன் அங்கே அரவம் தீண்டி இருந்தவன் சொல்லுங்களப்பா. இப்ப கிளட்டு போய் சொன்னாலும் கேட்க மாட்டானேம்மா. நெஞ்சில் ஈவர்க்கு இல்லாதவன். சரி சொல்லி பாக்குறேன். தாத்தா தாத்தா டே கிளட்டு போல டே ஒன்னே தாண்டா தாத்தா வாங்க தாத்தா. தூக்கம் வருதுல அலுப்பு பாவம். இப்படிதான் எந்திரிக்க விட மாட்டேன். அவன் இல்லைனாலும் எந்திரிச்சுட்டாலும் நீங்க தாத்தா என்ன பத்தி நீ லேசா நினைக்க. கை எங்கே ஊதத்தீங்களா கிழட்டு பயலுக்கு. எந்திரிக்கே முடியல உனக்குலாம் எதுக்கு 7 ஒண்டாட்டி இது தேவையா தாத்தா? நம்ம கிச்சா பையன் இருக்கான்ல மேலே வனந்தம் போனியான்ல தெற்ப சேகரிக்க அவன் சர்ப்பம் தீண்டிருச்சான். அது இல்ல தாத்தா எப்படிதான் நடக்கிறது? செருப்பம் தூக்கிட்டு ஓடி போயிட்டானா? யோ செருப்ப தூக்கலையா பாம்பு 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 அங்கதான் தேடணும் பாம்பு. புத்தகம் தேடுவாரு இன்னைக்கு. என்னன்னு கேள்றி சத்தி ஓகே. என்னடி பிரச்சனை? மேல வளர்ந்து போய் போன என் மகன் அங்கே கடகத்தில் பாம்பு கடித்து இறந்து விட்டார் தாயே. இப்படி வாங்கோ. நீ தானே? ஆமா பாம்பு கடிச்சு மைய செத்து போயிட்டானா. இது சொன்னது யாரு? சந்திதான். அவ என்ன சொன்னா? தெற்பம் கடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்றா. பாம்பு கடிச்சு இத சொன்னது யாரு? என்னக்கு சந்தி தான் சொன்னா. என்ன சொன்னா? பாம்பு கடிச்சு மைய செத்து போயிட்டானா. மயானத்துல இன்னும் 2 பேர் எரிக்கிறதுக்கு இருக்குதா இடம். சரி சரி. ஐயோ அப்படி வாங்கோ. எங்க வர? ஐயோ நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு நான் செவனேனாவது இருந்திருக்கேன் போல. ஒண்ணு கவலை பண்ணி நான் இருக்கேன். டேய் ஏண்டி நான் இருக்கிறது சிவராஜ்கிட்ட போறியா? சிவராஜ்கிட்ட நான் போறப்பா. எனக்கு யாருமே வேண்டாம். பாம்பு கடிச்சு மயன் செத்து போயிட்டானா. ஈரக்கொலாடி பணம் பொச்சடி. யாரு பொச்சு தாத்தா? பணம் போச்சடா. பணம் போச்சா? ஏண்டா அவன் செத்து போயிட்டா அவன் எடுவட்டவரு பணம் போச்சுன்னு சொல்றானே மனுஷனானா? பணத்தை பத்தி நோக்க என்ன தெரியும்? அடியே சந்தி இதுல போடுறி இதுல போடுறி. அம்மா தயவு செய்து போய் வா என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அம்மா. எப்படி போயிடுறது? புரிஞ்சா சாத்தா நாளா பக்கம் ஜலகத்துக்கு வந்துட்டு இருப்பா. வேலை யாரு பாக்குறது? நான் பார்த்து விட்டு போகிறேன். நாங்க சொல்ற வேலையை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போ. என் உடலில் உயிர்ல ஒரு எப்படி சொல்ல மாட்டேன் சுவாமி. வேலையை பாக்குறியே இங்க வாட. ஒரு நாள் ஓடி போய் வா. சரி தாத்தா. எங்களை ஏமாத்த பாக்குறா. சரி விலங்கு போடு. காலமகள் கண்டிரப்பால் சின்னையா நான் கண்களந்தி கவலைப்பட்டேனையா. காலமகள் கண்டிருந்தாள் சின்னையா கண்களங்கி கவலைப்பட்டேனையா. 4 பக்கம் வாசலுண்டு கொள்ளையா. இங்கு 4 பக்கம் வாசலுண்டு கொள்ளையா. இதில் நமக்கு ஒரு வழி இல்லையா சொல்லையா.
சுவாமி, விலகி விட்டது. வேலை பார்க்குறீங்களா? பார்த்து விட்டு போகிறேன் சார். விலங்கு வெட்டியா அழகிய கண்ணே, உறவுகள் நீயே, நீ எங்கே, இனி நான் எங்கே, எங்கே எல்லதான் நீதான். அழகிய கண்ணே, உறவுகள் நீயே. சங்கம் காணாதது தமிழும் அல்ல, தன்னை அறியாதவள் தாயும் அல்ல. சங்கம் காணாதது தமிழும் அல்ல, தன்னை அறியாதவள் தாயும் அல்ல. என்னையோ என்று கண்ணாடினார், என்னையோ மாலையும் தான். தண்ணீர் குடம் எடுத்து தாள உண்ணா பாரம் வைத்து, தண்ணீர் குடம் எடுத்து தாள உண்ணா பாரம் வைத்து, தலையில் சுமக்க வைத்தார் மறையோ எடுத்து தாத்தாவுக்கு கொண்டு போறேன், கொல்லி கோடம் எடுத்து தாத்தாவுக்கு கொண்டு போறேன். தங்கள் சொன்ன வேலையை செய்துவிட்டு ஓடோடி வருகிறேன். அடுத்த வேலை என்னவென்று சொல்லுங்கள் சுவாமி. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம், நிலவே நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமா? கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், கோலத்தில் இனிமேல் எழில் வருமா? நிம்மதியாகி பாடுகின்றேன் என் இளமையா. நிலவே இடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. சாந்து புழுகு சவாதில் அணிந்தகையாலே மங்கி சாரத்தை வாரி தெளிக்கவும் ஆனதே ஆனதே ஆனதே. உரல் வந்திருக்கு, நெல் இல்லை, உலக்கை இல்லை. சரி இருக்கட்டும், எல்லா விஷயம் இந்த ஊருக்கு தெரியும். ஆமாம், உன் மகளை எரிப்பாயோ புதைப்பாயோ நாய் நெல்லுக்கு போட எங்களுக்கு தெரியாது. முடிவதற்குள் வரணும். அப்படி வரலைன்னா 100 பொய் சொன்னவளுக்கு ஆளாவாய். போகிற விஷயம் மாடுகளும் திருவிழா கட்டிடுவோம். நீ பாடி, நீ போடி. ஓடோடி என் மகனை தரம் செய்விட்டு தங்கள் இல்லத்தை தேடி வந்து விடுவேன் சுவாமி, வந்து விடுவேன். நெஞ்சினிலே நினைவு முகம், நினைவிலும் தெரிவதுள் அழகு முகம், ஆசை முகம்.
சொல்லுங்க மாமா. சரி. எனக்கு அன்பை பழித்த அத்துணை ரசிகர் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். எங்கும் நிறைந்த இறைவா, என்னே உனது திருவிளையாடல். உத்தமர்கள் பிறந்து உயிர் வாழும் உலகிலேதான் தீயவருக்கும் இடமளித்திருக்கின்றார். இங்கே இனிமையான கானங்களை முழங்கி கொண்டிருக்கும் அருமை மாமா பூம்புடாகைச் சேர்ந்த ராமசாமி தொடர்ந்து 3 வருடங்களாக அவரோட பாடலுக்காண்டி அவரை போடுகிறாங்க. அவரே மாமாத்தையும் கேட்டாங்க. அன்பு மாமா அவர்களுக்கு நடுமைதலைக்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாக மாலை அணிவிக்கிறார். எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த நடுமுதல குளத்து கிராமத்தார்களுக்கும் சுற்று வட்டார பட்டிதொட்டி கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என் மருமகன் தான் இந்த 3 ஆண்டு காலமாக இங்கு இந்த மேடைக்கு வரும்படி என்னை செய்தார். ஆகையினால நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த தெய்வத்திற்காக. கம்பகாமாட்சி கருப்பசாமி 18ஆம் படி கருப்பன் எல்லோருக்குடியும் காக்க வேண்டும், அதோடு எங்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து என்னுடைய சார்பாகவும் என் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் கதையை தொடர்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவா, நான் என்ன செய்வேன்? எங்கும் நிறைந்த இறைவா, என்னே உனது திருவிளையாடல். உத்தமர்கள் பிறந்து உயிர் வாழும் உலகிலேதான் தீயவருக்கு விடவிழத்திருக்கின்றாய். நல்லவருக்கு துன்பம் வந்து அல்லல் படும் நேரத்திலும் நீ கல்லாக காட்சியளிப்பது நியாயமா? அன்னகான ஹரிச்சந்திர பூபதி ஆனவர் நீதிக்கு நிலர்ந்தார், நேர்மைக்கு உயிர் தந்தார், உண்மைக்கு உறைவிடமாய் உலகாண்ட மன்னரிடம் ஓர் உபமானை சொல்ல வைத்து மண்ணை பறித்தார் மாமுனிவர். மூவாசை ஒழித்த முடிவுங்காரான கௌசியருக்கு மீண்டும் முடிச்சோட ஆள வந்த காரணம் தான் என்னவோ, அரசும் செல்வமும் ஆடம்பர வாழ்க்கையும் அபத்தம் என்று எண்ணி ஆரண்யம் போன அருந்தவசுக்கு அரண்மனை வாழ்விலே ஆசை வந்தது ஏன்? நல்ல ஒருவன் நடித்து நயவஞ்சக பேச்சு நாட்டை பறித்தார், இல்லாத கடனுக்கு இலக்காக்கினார். ஐயோ கொடுமை, கொடுமையிலும் கொடுமை.
காசி வந்தோம். மன்னர் கடன் தீர்க்க முடியவில்லை. பென்று பிள்ளையை விட்டு கடனை கொடுத்தார். தரகர் கூலிக்காக தானும் வீரவாக்கு விளையாகினார். அப்பா விளையாகினார். விளையாண்ட வீரவாகு சேரிக்கு புறப்பட்ட போது உடலுக்கு உயிர் போல உடலுக்கு நிழல் போல உடன் இருந்த நானும் அவரை பின்தொடர்ந்தேன். சத்திய கீர்த்தியாரே இறைவா, இதுவரைக்கும் நான் சுதந்திராக இருந்தேன். நீங்களும் என்னுடன் இருந்தீர்கள். இப்பொழுது மற்றவருக்கு அடிமையாகிவிட்டேன். ஆகையால் என்னுடன் வருவது கூடாது கூடாது. மூச்சத்தை கீழே வீழ்ந்துட்டேன். சற்று நேரத்தில் மூச்சை தெளிந்து எழுந்து பார்க்கின்றேன். என் மன்னரை காணவில்லை. அது முதல் இதுவரைக்கும் சாயப்பிருந்த கன்றை போல காசிமான அரங்கும் தேடினேன், காணவில்லை. இறைவா, நான் என்ன செய்வேன்? எந்த திசையை பார்ப்பேன்? எத்திசையும் தேடி பார்த்தேன். எத்திசையும் தேடி பார்த்தேன். எத்திசையும் தேடி பார்த்தேன். எத்திசையும் தேடி பார்த்தேன். பேச்சு முகம் பாடி நின்றேன். எந்த மன்னர் போன இடம் எனக்கு தெரியல. மன்னர் எங்கே இருக்கின்றாரோ ஒன்றும் புரியல. அவரு எங்கே இருக்கின்றாரோ ஒன்றும் புரியல. எத்திசையும் தேடி பார்த்தேன். என்னுடைய மன்னவனே எங்கே இருக்கின்றாரோ இன்னும் காணலே. அவரை எங்கேதான் தேடுகின்றேன் இன்னும் தேட. மாமுனிவர் சோதனையால் கவினியும் அதை விட்டார். மாமுனிவர் சோதனையால் கவினியும் அதை விட்டார். கண்ணான என்ன அரசர் கண்மானையா தான் விரிந்தார். கண்ணான என்ன அரசர் எத்திசையும் தேடி பார்த்தேன். பேசி முகம் பாடினேன். எந்த மன்னர் போன இடம் எனக்கு தெரியல. மன்னர் எங்கே இருக்கின்றாரோ எங்களை நாடி வந்த கௌசிய முனிவரை பணிந்ததுதான் குற்றமா? இல்லை இல்லை என்று சொல்லி வந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பொற்காசிகளும் அள்ளி அள்ளி கொடுத்ததுதான் குற்றமா? ஏன் எங்களுக்கு இத்தனை துன்பங்களை கொடுத்து வேடிக்கை பார்க்கிறாய்? இறைவா, நாங்கள் யாருக்கு இப்படி துன்பங்களை கொடுத்தோம்? எங்களுக்கு இப்படி துன்பங்களை கொடுக்க வேண்டுமா? கூலி குறைத்தோமா? குறமரங்கள் இட்டோமா? அந்நியர் பொருளை அபகரித்தோமா? ஏன் எங்களுக்கு இத்தனை துன்பங்களை கொடுத்து வேடிக்கை பார்க்கிறாய் இறைவா? இன்பது மாறுகின்றது எத்தனையோ. இன்ப துன்பம் மாறுகின்றது எத்தனையோ. இன்ப துன்பம் மாறுகின்றது எத்தனையோ. இன்ப துன்பம் மாறுகின்றது எத்தனையோ. பட்ட துயரங்களும் மாறுகின்றது எத்தனையோ.
கொண்ட குறியும் தவறாத எங்கள் அண்ணனையோ இன்ப துன்பம் மாறுகின்றது எத்தனையோ கௌசிகரின் முடியினால கதை நடந்தது கௌசிகரின் முடியினால கதை நடந்தது காசி வந்து சேர்ந்து மனைவி மகனை விட்டாரே கண்டு நான் பார்க்க வேணும் கையிலை நாதனே அன்று நான் பார்க்க வேண்டும் கையிலை நாதனே கண்டு நான் பார்க்க வேணும் கையிலை நாதனே கருணை எனக்கு கொடுக்க வேணும் கையிலை வாசனே கருணை எனக்கு கொடுக்க வேணும் கையிலை வாசனே இந்த துன்பம் மாறுகின்றது எத்தனையோ துயரங்களும் மாறுகின்றது எத்தனையோ மன்னரை பிரிந்து நானும் மயங்கலானனே மன்னா 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 மன்னரை பிரிந்து நானும் மயங்கலானனே மயானத்தில் தேடி தேடி தவிக்கலானனே சுடலையிலே இருக்காரென்று சொன்னார்கள் ஐயா நான் சுற்றி சுற்றி பார்த்து நான் காணவில்லையே நான் சுற்றி சுற்றி பார்த்துமே தான் காணவில்லையே இன்பம் மாறுகின்றது எத்தனையோ பட்ட துயரங்களும் மாறுகின்ற எத்தனையோ மன்னரை பிரிந்து நானும் மயங்கலானனே மன்னரை பிரிந்து நானும் மயங்கலானனே மயானத்தில் தேடி தேடி தவிக்கலானனே சுடலையிலே இருக்காரென்று சொன்னார்கள் ஐயா சுடலையிலே இருக்கார் என்று சொன்னார்கள் ஐயா சுடலையிலே இருக்காரென்று சொன்னார்கள் ஐயா நான் சுற்றி சுற்றி பார்த்து நான் காணவில்லையே நான் சுற்றி சுற்றி பார்த்துமே தான் காணவில்லையே என்பது மாறுகின்றது எத்தனையோ பட்ட துயரங்களும் மாறுகின்றது எத்தனையோ மாறுகின்ற எத்தனையோ இறைவா நடந்து நடந்து கால்கள் சோர்ந்து விட்டது எங்கு பார்த்தாலும் ஒரே வெளிச்சமாக தெரிகிறது நான் என்ன செய்வேன் எங்களுக்கு ஏன் இத்தனை சோதனைகளை கொடுக்கின்றாய் இறைவா இறைவா எங்கு பார்த்தாலும் ஒரே வெளிச்சமாக தெரிகிறது இருக்கட்டும் பரவாயில்லை எத்தனை துன்பங்களை கொடுத்து எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் எனது மன்னர் தாங்கிக் கொண்டு இந்த நாட்டை விட்டே ஓடிவிட்டாரே சன் இறைவா சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி
பேசிக் கொண்டு வருகிறான். யாரடா பயலே என்றான். யாரடா பயிரை இருளில் வந்து புரடா முத்தன் ஒரு கொப்பர பேசவிட்டான். பாரத தந்தத்தாலே பதைத்திட மாட்டுவே. சோரத்தனமாய் யாரடா பயலே, யாரடா பயலே, அச்சதையில் நீ சந்தானம் செய்கின்றாய், அஞ்சாதையில் சந்தானம் செய்கின்றாய். யாரடா பயலே, பயலே, பயலே அடே பயலே, யார் நீ? இப்பேற்பட்ட இருளில் எதற்காக வந்தாய்? உண்மையை தெரிவிக்காவிட்டால் இத்தண்டத்தாலே உன்னை தண்டிப்பேன். யார் நீ? தாங்கள் யார் என்று தெரியவில்லை. துக்கம் கொண்ட ஒருவர் துன்பத்தை சொல்லி புலம்புவது அடுத்தவருக்கு பெற்றதாகத்தானே இருக்கும். பரவாயில்லை. நகரை கடந்து நடிச்சாம வேலையில் சுடலைக்கு வருவான் என்றால் தகுந்த காரணம் இல்லாமல் இருக்குமா? தாங்களை பார்க்கும் பொழுது யாரு? காவக்காரராகவும் தெரிகிறது, அதே நேரத்தில் அதிகபட்ச கோபக்காரராகவும் தெரிகிறது. நான் என்ன செய்வேன்? நான் என்னை யார் என்று தானே கேட்கிறீர்கள். இதோ கூறுகிறேன். கடுஞ்சினத்தால் பேச வேண்டாம் அன்புள்ள காவல்காரா. ஐயா ஐயா ஐயா, கடுஞ்சினத்தால் பேச வேண்டாம் ஐயா ஐயா. சன்னியாசி, எனது அயோத்தி ஆண்டு ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியை பார்த்தால் சொல்லுங்கள். உங்கள் அயோத்தி மன்னனை பார்க்க வேண்டும் என்று வந்தான். தீரன் அயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி பாரெல்லாம் சுற்றி பார்க்கலாம் என்று வந்தாய். அயோத்தி எங்கே? இந்த காசி எங்கே? பைத்தியக்காரா, உனக்கு அந்த அயோத்தி மன்னன் உண்டிக்கு வந்தான் என்று உனக்கந்த யோத்தி மன்னல், உனக்கந்த யோத்தி மன்னல் உள்டிண்டு வந்தார் என்று, உனக்கந்த அயோத்தி மன்னன் உண்டிக்கு வந்தார் என்று கனத்துடன் உரைத்த வேறு யார்? கரிருள் சுடலை தள்ளி கனத்துடன் உரைத்த பேர் யார்? கரிருள் சுடலை தள்ளி வனத்துடன் அவன் இருக்கும்
மனத்துடன் அவன் இருக்குடா சன்னியாசி, அயோத்தி ஆண்டு மன்னனை இந்த காசி மயானம் வந்து தேடுகின்றாய். அயோத்தி எங்கே, இந்த காசி எங்கே? அப்படிப்பட்ட அந்த மன்னன் இந்த காசி வருவதற்கு காரணம் என்ன? ஏன் வந்தான்? எதற்கு வந்தான்? விவரமாக சொல். இல்லை என்றால் ஐயா, எனது மன்னர் எதற்காக வந்தார்? எங்கே இருக்கிறார்? ஏன் இங்கு வந்தாய் அப்படி என்று கேட்கிறேன் ஐயா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா. மாமுனி கடனுக்காக மன்னரும் காசி வந்து மாமுனி கடனுக்காக என் மன்னரும் காட்சி வந்து என் மன்னரும் காட்சி வந்து காமினி மாலை விட்டு காமினி மாலை விட்டு கடன் தீர்க்க நரகர் கூலி ஐயா. சுவாமி என்று கேட்டு இந்த சண்டாளன் சத்தியகீர்த்தினானும் தேவியை விட்டே தோட்டி நிதி தந்து கொண்டேன் காணே காணே ஐயா ஐயா ஐயா. சென்றோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து அண்ணா படிங்க செஞ்சோட்டு கலந்தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் நீந்தாயடா கருணா. வஞ்சக கண்ணனடா கருணா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் மன்னா செஞ்சோட்டு கலந்தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் நீந்தாயடா. சென்றோட்டு கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் நீந்தாயடா கருணா. வஞ்சக கண்ணனடா கருணா 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 ஐயா. கட்டுமுட்டா அயோத்தி ஆண்ட ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி பார்க்கத்தான் நான் கொண்டேன். வேற ஒன்றும் இல்லை. மாமுனி கடனுக்காக மன்னன் காசி வந்தான். நாவாழ்பட்ட கடனுக்காக எனது மன்னர் நாடு நகரை இழந்து காசி வந்தோம்
காசியில் கடன் தீர்க்க முடியவில்லை. பெற்ற பிள்ளையை விற்று கடனை கொடுத்தார். அவரது மந்திரி சத்தியகீர்த்தி நானையா. மாமுனி கடனுக்காக மன்னன் காசி வந்து காமினி மாதை எல்லாம் விட்டு தரகர் கூலிக்காக பெண்டு பிள்ளை எல்லாம் விற்று மன்னர் மயானத்திற்கு வந்தாராம். அதாவது எப்படி தெரிகின்றது பார்த்தீர்களா? என் வாழ்க்கை வரலாறை பார்த்தீர்களா? சத்தியமே ஜெயம், சத்தியமே புகழ் என்று வாழ்ந்த நான் இறைவா, ஆண்டவா, ஆண்டவா, நான் என்ன செய்வேன்? அதாவது எள்ளுக்குள் இருக்கின்ற எண்ணெயை போல, பட்டகட்டையில் இருக்கும் தீயை போல, எனது பறந்து வரும் மேகத்தில் இருக்கும் நீரை போல என் மறைந்திருக்கும் வாழ்க்கையை தெல்ல தெளிவாக சொல்கின்றாரே. உண்மையிலேயே என் சத்தியகீர்த்தி தானா? ஆண்டவா, ஆண்டவா, எனக்கு இப்படி ஒரு தண்டனையை தருவான். ஒருவேளை விஸ்வாமத்துடைய மாயாக இருந்தாலும் இருக்கலாம். சற்று உயிர் நண்பன் அல்லவா, சற்று ஏற்றி பார்க்கலாம். அதே பைத்தியக்காரன் உற்ற நண்பன் என்னும் பாராமல் உன்னை நடு தெருவிலே விட்டு சென்றானே, அந்த கொடியவனை, அந்த புலையனை, அந்த சண்டாளனை நீ மன்னனை பற்றி ஏசினால் புலம்புகின்றானே, என்ன செய்வது? நான் என்ன செய்வேன்? இறைவா, அயோத்தியாவில் செங்கோல் முடித்து செய்யவர்கள் அனைத்து மழை நீதி கொண்ட மாநிலத்தை பாதுகாத்து வந்த மாவீரனை சண்டாளன் சொல்லிவிட்டார்கள். இல்லை இல்லை என்று சொல்லி வந்த ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் பொற்காசியும் அள்ளி அள்ளி கொடுத்த வண்ணனை சண்டாளன் சொல்லிவிட்டார். தன்னாரும் இன்று மற்றொரு மாவீரர்களை நம் தாயாகவும் தங்கையாகவும் கருதக்கூடிய உத்தமரை சண்டாளன் சொல்லிவிட்டார். நாங்கள் அயோத்தியாவில் இருக்கும் போது இப்படி ஒருவன் சண்டாளன் இருந்தால் அவன் தலையை அறுத்து சந்தியில் வைக்கும் சத்தியவேந்தன் சண்டாளன். ஆனால் நாங்கள் அந்த நிலையில் இல்லையே, என்ன செய்கிறது? ஆனால் ஒன்றை சும்மா விட போவது, எனது மன்னே சண்டாளன் என் கருத்தால் ஒரு கழுத்தை நெருக்கிக் கொண்டு அடச்சை, இவனை கொள்வதா? இந்த நீசனை கொள்வதா? இறைவா, இந்த நீசனை கொள்வதா? இவனை கொண்டு விட்டால் இந்த பணி நம்ம சேருமல்லவா, நம்ம மன்னரை சேருமல்லவா? இதுவே நம்ம என்னையும் எனது மன்னரையும் சண்டாளன் கேட்ட பிறகு, இவன் கேட்ட பிறகு, ஒரு புனையன் கேட்ட பிறகு நான் உயிரோடு வாழ வேண்டுமா? இதோ எரிய முடிகள் மன்னனை பற்றி பேசினால் தீயில் விழப்போகின்றான் என்றேனே. உண்மையிலேயே என் சத்தியனா என்னை தெரியவில்லையா? என்ன எப்படி தெரியும்? அதாவது அன்று அரசாட்சி புரிகையிலே, சிம்மாசனத்திலே, அன்று அரசாட்சி புரிகையிலே என் மக்கள், என் எத்தனை காவலாளிகள், எத்தனை ஏவலாளிகள், என் குடிமக்கள் இன்று ஒரு மாறி இந்த மயானத்தில் இருக்கின்றேனே. எப்படி தெரியும்? ஒரு மாறி நிலை மாறிவிட்டேனே. என்னை ஒரு முறை நன்றாக என்னை தெரியவில்லையா? தெரியும். அப்பனே, அப்பனே, மகனே, என் நண்பனே, என் தோழனே, என்னடா செய்கிறீரே? என்னுடைய மத்திரியே, ஐயோ, நீயும் வாழ ஏற்குமா? கற்பனை வரும் இடத்தை தகனிப்பதற்குள்ளானே தோழனே, தோழனே. சத்தியகீர்த்தி, பொன்னும் கரும்பும் புகழ்பாலும் சந்தனமும் உன்னிருந்த நக்குடமே தோன்றும் மயிலும் என்றபடி கீர்த்தி, கீர்த்தி, இதை விட
தாழ்மையான நிலையில் இருந்தாலும் நம்முடைய புகழ் ஒரு காலம் மாறிவிடாது கீர்த்தி. நம்மளுக்கு வரும் கதிகள் எல்லாம் இப்படி வரக்கூடாது. நம்மளை போன்ற ஒரு மக்களுக்கெல்லாம் இந்த கதிக்கு ஆளாகக்கூடாது. கீர்த்தி, தாங்கள் 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 என்னை பார்த்து விட்டீர்கள். தாங்கள் சென்று நம் மக்களை போய் பார்த்துக் கொள்ளுங்கள் கீர்த்தியாரே. அதாவது நான் உண்பது வாய்க்கரிசி, என் எஜமானுக்கு கார்பண முளத்துண்டு. வாய்க்கரிசி 3ஐயும் வாங்கி கார்பண முளத்துண்டை என் எஜமானுக்கு அனுப்பிவிட்டு அந்த அரிசியை புசிக்கின்றேன் கீர்த்தி. அதை தாங்கள் சாப்பிட்டால் சத்தியத்திற்கு பங்கு. அதற்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது. இருக்கின்றதா? அந்த அரிசியை எடுத்து ஒரு காராம் பசுவிற்கு கொடுத்து அது தின்று ஓடும். தின்ற பிறகு மீதம் உள்ள அரிசியை எடுத்து ஓடுகின்ற கங்கையில் அலம்பி அந்த அரிசியை எடுத்து புசித்து சாப்பிட்டால் தோஷம் இல்லை. அரிசியே அப்படியா? அப்படி அப்படியானால் அதோ தெரியும் குடிசையில் வாய்க்கரிசி அடைத்து அதில் சொன்ன பிரகாரம் புனிதப்படுத்துவார்கள். இருவரும் புசித்து காலம் கழித்து விடலாம்.